படத்துல பிரதீப் டியூட் ஈவென்ட்ஸ் என்று சொல்லி ஒரு கம்பெனி நடத்துறார். ஸோ அதுல பேசிக்கலி பர்த்டேஸ், வெட்டிங்ஸ், பார்ட்டீஸ் எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளான் பண்ற கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஸோ நம்மளோட மமிதா தாமஸ் அவனோட பிசினஸ் பார்ட்னரா இந்த மூவில வர்றா. ஸ்லோவா மமிதாவுக்கு பிரதீப் மேல ஒரு ஃபீலிங் வருது. அந்த ஃபீலிங்ல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்ன்னு சொன்னா 2 பேருமே மாமா பொண்ணு, அத்தை பையன். ஸோ மமிதா லவ்வ சொல்லும்போது நம்மளோட பிரதீப் நீ என்னோட ஃப்ரெண்ட் தான். அதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் ஆகுறாரு. இதனால நம்மளோட மமிதா மனமுடைஞ்சு மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறா. அப்பதான் நம்மளோட பிரதீப்புக்கு ரியலைஸ் ஆகுது, அடப்பாவி நானே அவளை காதலிச்சுட்டேனே. அதுக்கப்புறம் நேரா மமிதா அப்பா சரத்குமார், நம்மளோட மினிஸ்டர் ரோல் பண்ற நம்மளோட சரத்குமார்கிட்ட போய் சொல்றார் தன்னோட லவ்வை பற்றி. அதுக்கப்புறம் பெரிய லெவல் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. அரசியல்வாதிகள், பெரிய விருந்தினர், ஃபுல் கிராண்ட் செட்டப்பில் அந்த சேம் வெட்டிங் ஸ்டேஜில் மமிதா சொல்லுறா நான் வேறொருவரை காதலிக்கிறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, யாரோட திருமணம் நடந்துச்சு, பிரதீப் என்ன பண்ணினார், இதுதான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. முதல் பாதி லிட்ரலி பட்டாசு, காமெடி, ரொமான்ஸ், ஃபேமிலி எமோஷன்ஸ் எல்லாம் ரைட் மிக்ஸில் இருக்குது. பிரதீப் மமிதா கெமிஸ்ட்ரி சூப்பர் க்யூட், டயலாக்ஸும் ஸ்மார்ட்டாக ஃபனியாக கொண்டு வந்திருக்காங்க. இடையில் வர்ற அந்த திருமண கலாட்டா சீன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். இன்டர்வல் பிளாக்ல பிரதீப் பேசுகிற லைன் எல்லாமே சும்மா வேறு லெவல். அதாவது ஆணவ கொலைனா அது உடம்புல இல்லை மனசில் நடக்குது, அந்த வசனம் கிளாப் வேர்த்லியாக இருந்திருக்கும் தியேட்டரில். ஸோ இது கரண்ட்லி ஜென்ரேஷனுக்கு மெசேஜ் டெலிவர் பண்ணுற மாதிரி ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா 2ஆம் பாதியில் டெம்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு கதை ஒரே இடத்துல சுற்றிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். அப்படி பார்க்க ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனர்ஜி அந்தளத்துக்கு செகண்ட் ஹாஃபில் கிடைக்கல. எடிட்டிங் இன்னுமே டைட்டாக இருந்திருந்தால் நம்மளோட செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் ஆன்லைன் ஹியூமர் சீன்ஸ் அதோட சில ஸ்மார்ட் டயலாக்ஸ் எல்லாமே மூவியை கொஞ்சம் காப்பாற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. பிரதீப் ப்ரெசன்ஸ் தான் படம் முழுக்க நிறைய கேரி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது டெக்னிக்கலாக படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான மூவியாக இருக்குது. ஸோ சாய் அபியக்கர் பிஜிஎம் மாசா எலிவேட் பண்ணிக்கொண்டே இருக்குது. வந்தனான் அந்த பாடல் சூப்பர் கட்சியாக 2K கிட்ஸுக்கு ஒரு அந்த மாதிரியே வைரல் ஆகி இருக்கிறது. ஓகே, முதலே தெரியும் எல்லாருக்கும். ஸோ இந்த மூவி வந்த பிறகு இன்னுமே ரொம்பவே வைரல் ஆகும். சினிமாட்டோகிராஃபி கிளீனாக, எடிட்டிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்தாலுமே விஷுவல்ஸ் கலர்ஃபுல்லாக, ப்ரொடக்ஷன் வேல்யூ சாலிடாக தான் இருக்குது. நம்மளோட பிரதீப்போட ஒன் மேன் ஷோ தான் இந்த மூவி. அதில் வர காமெடி, ரொமான்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்கிறார் நம்மளோட பிரதீப். மமிதா தாமஸை பார்க்க போனால் க்யூட்டான லுக்கும், நேச்சுரலாக ஆக்டிங்கும், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே லவ்லியாக இருக்குது. இதை தாண்டி நம்மளோட சரத்குமார் மினிஸ்டர் கேரக்டரில் இருந்தாலுமே டிக்னிஃபைட் பெர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட ஃபுல்லாக எதிர்பார்க்கலாம். அந்தளத்துக்கு நல்லா இருந்திருக்கு. சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி மொத்தத்தில் டியூட்டுக்கு சில குறைகள் இருந்தாலுமே முதல் பாதியில் எனர்ஜி, நல்ல மெசேஜ், பிரதீப்போட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் காரணமாக ஒரு ஹைஃபையான படம் என்று இதை சொல்லலாம். ஸோ நம்மளோட ரேட்டிங்கை பார்த்தா 5க்கு 2.75 சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ். யூத் ராம்காம் லவ்வர்ஸுக்கு ஓகே என்ற ஃபீல் வர்ற மாதிரியான மூவி தான் இது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.